என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. தேடும்போது ஒரு பொருள் கிடைக்காது. எங்க வச்சேன்னு தெரியலையே. இது எல்லாத்தையும் இங்கதான் வச்சிருந்தேன். இந்த ஃபைல்லையும் இல்ல, எதுலையும் இல்ல. ஏன் அதுல இருக்க டைரியிலாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த டைரியில இருக்கான்னு பார்ப்போம். இதுலயாவது இருக்கணும். இதுலயும் இல்ல, டென்ஷன் தலை கீழிடும் எனக்கு. இந்த பேப்பர் துளசி, இதை நம்ம இன்னைக்கு பார்த்தே ஆகணும். இதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மறந்து போகிறேன். இதுக்கு மேலே இதை விடக்கூடாது. இது என்னன்னு கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். யாழ்னி பேருக்கு ரூம் போலாம். இன்னைக்கு நான் இந்த பேப்பர்ல இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இதை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சூர்யா, மறந்துடாத. இதை நீ இன்னைக்கு கண்டிப்பா படிச்சே ஆகணும். என்னன்னு வாமா யாழ்னி, உள்ளவா. சரி, இது இங்கே இருக்கட்டும். யாழ்னி போனதுக்கு அப்புறம் என்னன்னு பார்ப்போம். சொல்லுமா யாழ்னி, என்ன இவ்வளவு மாதிரி அண்ணா ரூமுக்கு வந்திருக்கேன்? என்ன விஷயம்? அண்ணா, நான் இன்னைக்கு லைப்ரரிக்கு போகணும்ண்ணா. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணணும்ண்ணா. இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? வெளியில கூட்டிட்டு போங்கண்ணா. நான் ரெடியாகி வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போறீங்களா? மாமா கூப்பிட்டுருந்தீங்க மாமா. ஆமாண்டி, ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா யாழ்னி, வெளியில போகணுமா? ஒன்று பண்ணலாமா? நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஈவினிங் போல ஒன்று கூட்டிட்டு போட்டுமா? இல்லைண்ணா, நீங்க 5 o'clock தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வருவீங்க. 4 o'clock லைப்ரரி க்ளோஸ் பண்ணிடுவாங்கண்ணா. நான் லைப்ரரிக்கு தானே ஃபர்ஸ்ட் போகணும். பர்ச்சேஸ் எல்லாம் செகண்டரி தானா. லைப்ரரிக்கு போகணுமே. என்ன நடக்குதுங்க? ஓ, யாழ்னி வெளியில போகணும்னு கேட்டுட்டு இருக்கா போல இருக்கு. மாமாக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப எதுக்கு மாமா கூட்டிட்டு போகணும்? மாமா கூட்டிட்டு போனா எதுவும் சரியா வராது. யாழ்னி எப்படியாவது பேசி ஜீவா நான் கூட்டிட்டு போற மாதிரி வைக்கணும். ஏதாவது பண்ணடி துளசி. ஆமால, லைப்ரரி க்ளோஸ் பண்ணிடுவாங்கல. ஆமா, கதிர் என்ன பண்றோம்? மாமா, கதிர் காலேஜ் கிளம்பிட்டான் மாமா. உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்க வந்தீங்கன்னா அவனுக்கு காலேஜ் கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் மாமா. ஆமால, அவனுக்கு காலேஜ் இருக்குல்ல. என்ன பண்றது? யாழ்னி, நாளைக்கு என்ன போலாமா? ஏன்னா இப்ப சடனா லீவ் கிட்ட கிடைக்காது. நாளைக்கு என்ன போலாமா? நாளைக்கானா? இல்ல, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுக்கணும். சரி, அதுக்காக தான் போலாமேன்னு நினைச்சேன். சரிண்ணா, நாளைக்கு வேணாலும் போலாம். மாமா, எதுக்கு நாளைக்கெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு? நீங்க ஆஃபீஸ்க்கு போகணும், கதிர் காலேஜுக்கு போயிட்டான். நம்ம வீட்டுல வேற யாரும் இல்லையா? யாழ்னியை வேற யாராவது கூட்டிட்டு போலாம்ல? நீ சொல்றது கரெக்ட் தான். யாழ்னி, வேணா பண்ணு. மாமா கூட்டிட்டு போறியா? ஜீவா அப்பாவை கூட்டிட்டு போறியா? ஐயோ அண்ணா, எனக்கு எதுவும் தெரியாதனால உங்களை கூப்பிடுறேன். நீங்க ஒண்ணுமே தெரியாத மாமா என் கூட அனுப்புறேன் எப்படின்னா? அதானே மாமா. யாழ்னி யாராவது தெரிஞ்சவங்களும் கூப்பிடணும்னு நினைக்கிறான். நீங்க சித்தப்பா அனுப்புனா எப்படி? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன். ஜீவானை அனுப்பி விடுங்களேன். இல்லண்ணா, வேண்டாம். நான் நாளைக்கு போய்க்கிறேன் லைப்ரரிக்கு. இல்ல யாழ்னி, துளசி சொல்றதுதான் கரெக்ட். நீ ஜீவா கூட்டிட்டு போ. உனக்கு எதனா டவுட்ஸ் வரும், ஜீவா கிளியர் பண்ணுவோம். ஜீவா கூட வரதான் நல்லது. நீ ஜீவா கூட்டிட்டு போ. ஜீவா கூட வந்தா நானும் இல்ல கதிரும் கூட வந்த மாதிரி உனக்கு. நீ ஜீவா கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. துளசி, நீ ஜீவா கூட்டிட்டு வாங்க. உடனே கூப்பிடுறேன் மாமா. அது சரி, இவன் என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்கான்? துளசி விஷயம் இல்லாம ஆர்வமா இருக்க மாட்டாளே. என்னமோ விஷயம் நடக்குது. சரி, தெரிஞ்சுக்கிறேன். மாமா, இந்த ஜீவானை கூட்டிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க மச்சான், கூப்பிட்டு இருந்தீங்களாமே? ஆமாடா ஜீவா. ஆமா, நீ என்னைக்கு ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லியிருந்தா? நாளையில இருந்து போறேன் மச்சான். என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு எதுவும் வேலை இல்லை, ஃப்ரீயா தானே இருக்கேன். ஒன்றும் வேலை இல்லை மச்சான், ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன மச்சான், எதனால சொல்லுங்க, நான் செய்யறேன். ஒன்றும் இல்லை ஜீவா, யாரும் வெளில போகணுமா? அவ லைப்ரரிக்கும் அப்புறம் இது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்றான். அவளை கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வர முடியுமா? அதுக்கு தானே வெயிட்டிங்கு. நீ வரைய மேல கோவத்துல இருக்கா. எப்படியாவது சமாதானப்படுத்தணும், படுத்தியும் ஆகணும். இன்னைக்கு கூட வெளியில போயே ஆகணும். ஜீவா ஜீவா, சொல்லுங்க மச்சான், என்ன ஆச்சுடா? கேட்டேனே, யாழ்னி கொஞ்சம் கூட்டிட்டு வெளியில் போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வரியா? இல்ல உனக்கு எதனா வேலை இருந்தா விட்டு பாத்துக்கலாம். எனக்கா வேலையா? அதெல்லாம் எந்த வேலையும் இல்லை மச்சான். இதுதான் முக்கியமான வேலை. நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் மச்சான். சரிடா யாழ்னி, நீ ஜீவா கூட போயிட்டு வா. உனக்கு எதனா டவுட் சொல்லும், ஜீவா கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? கிளம்புங்க. சரிங்க அண்ணா, எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும். நான் சொன்ன பர்ச்சேஸும் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும். அதுக்கு என்னமா, நான் ஜீவாக்கு கேஷ் போட்டு விடுறேன். ஜீவா, நான் உன் நம்பருக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மச்சான், நான் பாத்துக்கிறேன். வர சொல்லுங்க, என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். வர சொல்லுங்க மச்சான். எனக்கெல்லாம் மற்றவங்களுக்கு வேணாண்ணா, நீங்களே கொடுங்க, நான் அதை தான் வாங்குவேன். அப்பனா அவங்களே தனியா போய்க்க சொல்லுங்க மச்சான். ஐயோ கடவுளே, எப்படியாவது இவங்க 2 பேரும் வெளியில அனுப்பலான்னு பார்த்தா 2 பேரும் இப்படி சொதப்புறாங்களே. ஜீவனும் என்னமா? ஏன்னா அவர் கொடுத்தா என்ன, நீங்க கொடுத்தா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே கொடுக்க போறீங்க. விடுங்களேன்,
இப்போ அவ உங்க கூட வெளியில வரணும். அதுக்கு தானே நம்ம இவ்வளவு பிளான் பண்ணது. இப்போ வந்து சொதப்பலாம் எப்படி? கரெக்டு தான். ஆனாலும் மச்சான் கிட்ட வாங்கி ஐயோ அண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவளுக்கு பண்ணுங்க, ஓகேவா? இப்போதைக்கு அவங்க அண்ணன் காசுலயே வாழ்ந்துட்டு போட்டுமே, விடுங்களேன். சரி வீடு என்ன பண்ண. வர சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. சரிங்க மச்சான், நீங்களே கேஷ் போட்டு விடுங்க. அந்த கேஷ்லயே அவங்களுக்கு வாங்கிக்கிட்டோம். வர சொல்லுங்க மச்சான். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். யாழி, நீ ஜீவா கூட போமா. ஜீவா, இவளை பத்திரமா கூட்டிட்டு போயிடுவா, சரியா? கிளம்புமா. சரிங்க. நான் முன்னாடி போறேன் மச்சான், வர சொல்லுங்க. ஏண்டா உன் பக்கத்துல தானே நிக்கிறான், சொல்லிட்டு போ. இல்ல நீங்களே சொல்லுங்க, நான் போறேன் மச்சான். அது சரி, இன்னும் என்ன 2 பேர் சண்டை ஓயலையோ? இன்னும் முட்டிக்கிட்டே தான் இருக்கீங்களா என்ன? தெரியுது, அப்படிலாம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. சரி கிளம்புங்க. யாழி கிளம்பு, ஜீவா கூட்டிட்டு போ. ஐயோ, என்ன மாமா நம்மள முறைக்கிறாரோ? எதை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். துளசி, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. கிளம்பிடு, ஜூட்டு விட்டு, அதான் நல்லது. ஆஹா, விசில் அடிக்கிறாரே. கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன பண்ண? துளசி ஓடிடு. நீ மட்டும் இப்போ ஓடுன, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி. ஒழுங்கு மாதிரி தான் இங்க வந்துடு. மாமா கூப்பிடவே செஞ்சுட்டாரே. இப்ப நம்ம போனாலும் விட மாட்டாரு, வெளியில வந்தாவது கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கு நம்ம இங்க இருந்தே பதில சொல்லிட்டு ஓடிடுவோம். என்ன சொல்றது? ஓய், உன்னதாண்டி கூப்பிடுறேன், இப்படி திரும்ப. மாமா சொல்லுங்க மாமா. என்ன மாமா, காஃபி எதுனா வேணுமா? இல்ல என்ன மாமா, என்ன வேணும்னு சொல்லுங்க மாமா, நான் போய் கொண்டு வரேன். வேணும் தான், நீ தான் வேணும். இப்படி பக்கத்துல வா. இல்ல மாமா, நீங்க இப்படியே சொல்லுங்களேன், அப்பதானே இப்படி சீக்கிரமா போய் கொண்டு வர முடியும். என்ன மாமா வேணும்? அதான் சொன்னேன்டி, நீ தான் வேணும்னு. ஒழுங்கா இப்படி பக்கத்துல வந்துரு. இல்ல நான் பக்கத்துல வந்தா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. நானே வந்துட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா, என்ன வேணும்? தெரியுது, நீயே வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஆமா, என்ன நடக்குதுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு வேலை பாத்தீங்களே, அது என்ன வேலைன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்க, இதை நான் நம்பணும், அப்படிதானே? ஏண்டி என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுதுடி. இப்படி பக்கத்துல வா. நான் வரல, நான் வந்தா நீங்க திட்டுவீங்க. நீ வரலனாலும் திட்ட வேண்டி, ஒழுங்கா வந்துரு. என்ன மாமா, எதுக்கு இப்ப மிரட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க தானே ஜீவானா கூட யாழ் அனுப்புனீங்க. நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னமோ என்ன திட்டிட்டு இருக்கீங்க? உன்ன இருடி. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதை மறைக்காம என்கிட்ட சொல்லிடு. ஆமா, என்ன நடக்குது? என்ன ஜீவாவும் யாழ்னிக்குள்ளும் என்ன ஓடிட்டு இருக்கு? அது அது வந்து மாமா, ஒண்ணுமே இல்ல மாமா. எப்படி எப்படி ஒண்ணுமே இல்ல? இதை நான் நம்பணும். ஏண்டி அவங்க 2 பேரும் பேசினா கூட எனக்கு பெருசா டவுட் வந்திருக்காது. நடுவுல நீ பேசிருக்க பாரு, அதனாலதான் எனக்கு டவுட்டே. ஜீவாவை கூட்டிட்டு வான்னு சொன்னதும் விறுவிறுன்னு ஒன்ன பாரு, அதுலயே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அப்புறம் நீயும் ஜீவாவும் குசு குசுன்னு பேசுனீங்க பாரு, அதுல கொஞ்சம் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. என்ன என்ன விஷயம்டி? அது வந்து மாமா, மாமா அது அது ஒண்ணும் இல்ல மாமா. ஜீவானாவும் யாழ்னியும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க மாமா. அவங்க சண்டை தான் இந்த வீடு ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கா. அதான் எப்படி இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தேன். அதான் மாமா, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா இப்படிதானே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எலியும் பூனையாட்டம் முட்டிக்கிட்டே இருப்பாங்க மாமா. அதான் யாழ்னி வெளியில போகணும்னு சொன்னா இல்லையா, ஜீவானை அனுப்பி விட்டா அவரும் சேஃபா பார்த்துப்பாரு. ஒரு பொண்ணு கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கும் கொஞ்சம் தெரியும்ல. அதை வச்சு யாழ்னிக்கிட்ட சண்டை போடாம இருப்பாருல்ல. யாழ்னியும் ஜீவானா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவர் எப்படின்னு அவளும் புரிஞ்சுப்பான்ல. அதுக்காக தான் மாமா, அதுக்காக தான் 2 பேரையும் வெளியில போயிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன் மாமா. வேற ஒன்றும் இல்லை மாமா. அது சரிடி, நீ உருட்டு உருட்டு. நீ உருட்டுறது தானே, உருட்டு உருட்டு. நல்லாவே தெரியுது நீ உருட்டுன்னு. ஐயோ மாமா, நம்பலன்னு நினைக்கிறேன். அது சரி, இவரை ஏமாத்த முடியுமா மாமா? என்னடி
நான் நம்மளுங்கிறது தெரிஞ்சுச்சா? என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், பண்ணு. எது நடந்தாலும் நல்லதா நடந்தா சந்தோஷம்தான். எனக்கும் ஜீவாவனா ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுக்கு அவன் வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நானும் அப்படிதான் யோசிச்சு வச்சிருந்தேன். நீயும் அதை யோசிக்கிறேன்னா ஓகே தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம் போது ஓகே தான். ஆனா கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லு. ஏன்னா யாழ் இன்னும் படிப்ப முடிக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லு, சரியா? மாமா அப்ப உங்களுக்கும் அடி, ஜீவா எங்க வீட்டுக்கு வரணும்னு என்னோட ஆசையும் தான். என்னடா இவங்க 2 பேரும் இப்படி முட்டிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, என் பொண்டாட்டி வந்து ஒரு நல்ல ஐடியாவை பண்ணி அவங்க 2 பேரையும் கொஞ்சம் தனியா பேச விட்டுருக்க. நான் இதை இவ்வளவு நாளா யோசிக்கல. இவங்க எப்ப பாரு இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா இவங்களுக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சேன். என் பொண்டாட்டி இந்த மாடியா நீ ஊற போடா, நான் பாத்துக்கிறேன், என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு என் பொண்டாட்டி வந்து சொல்லாம சொல்லிட்டான். மாமா அப்படி இல்ல, யாழினி இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கால, அவளுக்கு இன்னும் எதுவும் தெரியல. அதான் சரி, இப்படியே விட்டா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்கல்ல, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். இப்படி 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியே அனுப்புனா அவங்களுக்குள்ள பேசி பழகிப்பாங்கல்ல, எப்படியா இருந்தாலும் முறை தானே மாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். மாமா பரவாயில்ல, நீங்களும் உங்க மனசுல அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி நினைக்கிறோம்ல மாமா. அப்புறம் என் பொண்டாட்டி ஆச்சடி, புருஷன் என்ன நினைக்கிறானோ அது அப்படியே பொண்டாட்டி நினைப்பான்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல கரெக்டா போகுதுல்ல, அதுக்காக தான். மாமா எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. என்னடி நழுவி போக பாக்குற? ஒண்ணு இல்ல மாமா, சும்மா சொன்னேன். மாமா எங்க ஜீவனை பத்தி யாழினி பத்தி நீங்க கேட்டதும் என்ன திட்டுவீங்களோன்னு நினைச்சேன் மாமா. பரவாயில்ல, நீங்களும் அப்படிதான் நினைச்சிருக்கீங்கல்ல. ஆனா மாமா உங்களை வெளியில இருந்து பார்க்கதான் ரொம்ப கரடு முரடா, ரொம்ப கோக்காரரா தெரியுது. கிட்ட வந்து பழகி பார்த்தாதான் என் மாமா எப்படின்னு நல்லா தெரியுது. ரொம்ப மென்மையானவர் என் மாமா. ஆமா ஆமா, எல்லா விஷயத்திலயும் சாஃப்டானவன் தான். ஆனா நீ தான் பழகி பார்க்க மாட்டியே. நம்ம பழகி பார்க்கல மாதிரி. பழகலாமே, ஆனா இப்ப வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் எவ்வளவு வேணாலும் பழகிக்கலாம் மாமா. இப்ப வேண்டாம், ஆள விடுங்க. அடி ஓடாதடி, இரு. ஆபீஸ் கிளம்புற வரைக்கும் கொஞ்ச நேரம் என் கூட இரு, பேசிட்டு போலாம், சரியா? அதுக்குள்ள ஓடிடாது. அது சரி மாமா, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். உங்களுக்கும் கதிரிக்கும் லஞ்ச் கட்டணும்ல. இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கியாடி, வேற யாரும் இல்லையா? எனக்கு எல்லா வேலையும் நீயே செஞ்சோம், மொத்தமா என்னதாண்டி பண்றாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. மத்தவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். என் வேலையை நான் கரெக்டா செய்யணும். யாருக்காக செய்யறேன்? என் குடும்பத்துக்காக தானே செய்யறேன். அதனால என் வேலையை நான் கரெக்டா செஞ்சிடறேன். மாமா டென்ஷன் இல்லாம வேலைக்கு கிளம்பணும்ல, அதுக்காக தான் மாமா நானே எல்லாத்தையும் செஞ்சிடறேன். சரி சரி, நீங்க கிளம்பிட்டே இருங்க, நான் போய் உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றேன், ஓகேவா? சரி சரிடி போலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போலாமா? போங்க மாமா. வீடு பொண்டாட்டி அரும்பு மீச முகத்தில் வளர்ந்தால் எங்களை கொஞ்சம் சீண்டி பார்க்குது. சிறுக சிறுக அருகில் நெருங்கி இருக்க பாட்டும் பாடுது. டைம் ஆகுது, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி வைக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் போய் லஞ்ச் பேக் பண்ணு. அப்புறம் கதிரும் ரெடி ஆயிட்டானு கேளு, ஓகேவா? டைம் ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் போறேன். மாமா என்ன இது, பெட் ஃபுல்லா ஏதோ பேப்பரும் புக்குமா இறச்சி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போட்டுமா? இதை இவ்வளவு கிளியர் பண்ண சொன்னோம். இது அவ எழுதின பேப்பர்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அது என் கண்ணிலேயே பட விடாம பண்ணிடுவா. அதனால இதெல்லாம் அவளை கிளியர் பண்ண சொல்லவே வேண்டாம், நம்மளே பாத்துப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எல்லாமே முக்கியமான பேப்பர்ஸ் தான், நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ போய் லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி நான் வந்துடுறேன், போ. ஐயோ மாமா, எல்லாம் முக்கியமான பேப்பர்ஸ் தான், எனக்கும் தெரியுது. நான் எதுவும் எடுத்து கீழே எல்லாம் போட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபைல் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன் மாமா, நீங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்ப நீங்க கிளியர் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடும்ல மாமா. அதெல்லாம் எனக்கு எந்த டைம் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு, போ. மாமா நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் பாத்துட்டு இருப்பீங்களா? ஆபீஸ் கிளம்பும் போது நீங்க நகருங்க, நான் பாக்குறேன். இங்க பாருடி, நீ இப்ப இதை கிளியர் பண்றேன்னு இங்க இருந்தீங்கன்னா நான் கையும் காலையும் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது செய்திக்கிட்டு இருப்பேன். உனக்கு ஓகேனா நீ போய் பண்ணு, நான் என் வேலையை பாக்குறேன். இல்ல இல்ல மாமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இதெல்லாம் முக்கியமான பேப்பர்ல, அதெல்லாம் நீங்க தான் பார்த்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சிருங்க மாமா, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். இல்லடி, நீ கிளியர் பண்றதா பண்ணு, எனக்கு கூட கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ இல்ல இல்ல, நீங்க பாருங்க மாமா, ஆபீஸ் கிளம்பும்போது நான் வேற நின்று பேசிக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். நான் போறேன் மாமா, நான் போறேன். ஆளை விடுறா சாமி.
சாதாரணமா சொன்ன போவியாடி? அதான் இப்படி. நீங்க இருந்த அந்த பேப்பர் என்ன படிக்க விட மாட்டேன். இன்னைக்கு நான் அதை படிச்சே ஆகணும். அதுல என்னதான் இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். மச்சி ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா விஷயம்? ஆமாண்டா, சந்தோஷத்துலதான் இருக்கு. அப்புறம் சந்தோஷம் இல்லாம இருக்குமா? வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நேத்ராவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். பாருடா, என்னடா மச்சி, என்ன விசேஷம்? அம்மா உன் லவ் சொல்லிட்டியா என்ன? டேய், எங்க கிட்ட சொல்லவே இல்லையாடா? இது எப்ப நடந்தது? டேய் இருடா, இன்னும் நான் எதுவும் சொல்லல. இன்னைக்குதான் என் லவ்வையும் சொல்ல போறேன், எங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போறேன். அதான் நான் ஒரே சந்தோஷத்துல இருக்கேனே. ரைட்டு மச்சி, அப்புறம் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவேன் அப்படிதானே? அப்ப நாளையில இருந்து கதிர் நேத்ரா, நேத்ரா கதிர் அப்படிதான் இருப்பீங்க அப்படிதானே? இன்னி வரைக்கும் டாம் அண்ட் சரியா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நாளையில இருந்து லவ்வர்ஸா டூயட் பாட போறீங்க அப்படிதானே மச்சி? அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. நானும் நேத்ராவும் ஒரே டூயட்ல தான் இருக்க போறோம் மச்சி. நீ வேணா பாரு எப்படி இருக்கிறோன்னு. என்ன மச்சி? டேய், என்ன வெறுப்பேத்திரியா? வேணாண்டா, எங்களை மாதிரி சிங்கிள்ஸோட பாவத்தை கொட்டிக்காதீங்கடா. பார்த்து இருந்துக்குங்க. ஒண்ணுக்கு 2 ஃபிகரை நீ கரெக்ட் பண்ற மச்சி. எப்படி மச்சி உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது? எனக்கும் எதனா டிப்ஸ் கொடுறா. என்னை எந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டேதுடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா மச்சி. அது ஒண்ணும் இல்ல மச்சி, அதுக்கெல்லாம் கொஞ்சமா அறிவு வேணும்டா மச்சி. எனக்குமே அறிவு கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கேன். ஆனா கொஞ்சம் இருக்கு. அந்த கொஞ்சம் அறிவுல தான் இப்படிலாம். பாத்துக்க, இவளை கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு அந்த கொஞ்சம் அறிவு தான் தேவைப்பட்டது. பாத்துக்க, எனக்கே வேற ஒரு ஆள் சொல்லிதான் நிறையவே நான் கத்துக்கிட்டேன்டா. அந்த மாதிரி உனக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்து நீ போய் கத்துக்க. போ மச்சி, போ போ போ. ஏண்டா, ஒரே ஒரு டிப்ஸ் கேட்டேன், அதுக்கடா இப்படி? நமக்கு கத்து கொடுக்கலாம் இல்லடா மச்சி. உனக்கும் உடம்பெல்லாம் மச்சம் இருக்கு. அதான் உனக்கு இந்த பக்கமும் ஹெல்ப் பண்றாங்க. இந்த பக்கம் லவ்ல வலை விரிச்சுன்னா டப்புன்னு வந்து விழுறதுக்கும் ஆள் இருக்கு. நமக்கு அப்படிலாம் இல்லை மச்சி. சரிடா மச்சி, ரொம்ப பொங்காத. நான் உனக்கு இன்னொரு நாள் டிப்ஸ் சொல்லி தரேன், சரியா? இப்ப நான் போய் நேத்ரா பார்க்கணும். பார்த்துட்டு அவகிட்ட சொல்லிட்டு வரேன். ஈவினிங் கொஞ்சம் ரெடி ஆயிருடி, நான் வந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் மச்சான். போயிட்டு வரட்டுமா? நீ கிளப்பு மச்சி, நீ கிளப்பு. நீயாவது சந்தோஷமா இரு. எனக்குன்னு ஒருத்தி இனிமேவா பிறந்து வரப்போறா? எங்கேயாவது பிறந்து காசிமேட்லயோ குப்பமேட்லயோ இருப்பா. நான் போய் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ போ மச்சி, நீ போ. நீ போய் உன் ஆளை கலெக்ட் பண்ண போ மச்சி. பரவாயில்லடா மச்சான், நீயா புரிஞ்சுக்கிட்ட. சரி, அப்புறமா நீ வேணா காசிமேடு பக்கம் போ. உனக்குன்னு ஒருத்தி அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வா. நான் இப்ப போய் ஏன் ஆளை பாக்குறேன். கண்ணோடு கண்ணும் ஒரு நெஞ்சோடு நெஞ்சும் வந்து பழகும் பொழுதில் இடையில் ஏது வார்த்தை? வாடி சீக்கிரம். இன்னைக்கு உன்கிட்ட என் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் சொல்ல போறேன்டி. அது மட்டும் இல்ல, உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்டி. உன் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் வாடி வாடி வாடி. சொல்லு, என்ன காலையில வந்தது உன்னை பார்க்க சொல்லியிருந்தேன், என்ன? அது ஒண்ணும் இல்லடி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. அதான் வந்ததும் என்ன பாருடின்னு சொன்னேன். கரெக்டா வந்துட்ட. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே வச்சுக்க. சொல்லு, என்ன எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கா? ஹேய், நான் சொன்னதை மறந்துட்டியா என்ன? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தனே, வரல? கண்டிப்பா. நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வருவேன். அது போதும்டி. அப்புறம் வீட்டுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அதுவும் நான் கொடுக்கணும். கண்டிப்பா நீ வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். வாங்கிப்பல்ல? கண்டிப்பா. உன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை நான் வாங்காம இருப்பேனா? நீ எனக்கு தானே தர, கண்டிப்பா வாங்கிப்பேன். தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் இந்த
தவிக்கும் பொழுதில் இருக்கவில்லை வாழ்க்கை என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேட்குதா நான் போகும் பூமிதை உன் நெஞ்சில் போக்குதா எல்லாமே கேக்குது, கேட்காம ஒண்ணும் இல்ல. அப்புறம் கேட்டுட்டே அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது சொல்றது. முதல்ல நம்ம ஈவினிங் உங்க வீட்டுக்கு போவோம், அப்புறமா மத்தத பேசுவோம், சரியா? கண்டிப்பாடி. ஈவினிங் ரெடியா இரு, நான் கூட்டிட்டு போறேன். என் பைக்ல ஒன்னா போறோம், வருவல்ல? அதுக்கு தானடா மரமண்ட வெயிட்டிங்ல இருக்கேன், கண்டிப்பா வருவேன். ஆமா, எப்பவுமே உங்க அண்ணன் தானே கூட்டிட்டு வந்து விடுவாங்க, கூட்டிட்டு போவாங்க. இப்ப என்ன நம்ம 2 பேர் மட்டும் போறோம்னு சொல்றேன், உங்க அண்ணா வரமாட்டாங்களா? எங்க அண்ணன் வரமாட்டாரு, என்னன்னு தெரியல. ஏன் நல்ல நேரம் போல இருக்கு. அண்ணனுக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, ஸோ லேட்டாக தான் வருவார், ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வருவார். அதான் அதுக்குள்ளார நானே உன்னை கூட்டிகிட்டு போயிடலாம்ல. வந்துடுடி, இங்கே பாரு, ஏமாத்திராத, வந்துடு. அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன், நானே அதுக்கு தானடா வெயிட்டிங்கு. கண்டிப்பா வருவேன், வராமலாம் இருக்க மாட்டேன். பார்க்கணும்ல உங்க வீடு எப்படி இருக்கு, உங்க வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க, அப்புறம் மூச்சுக்கு 300 தடவை அண்ணன் அண்ணன் சொல்றீங்க, அவர் எப்படி இருக்காரு, அப்புறம் யாரும் ஸ்பெஷல் ஆள் ஒருத்தவங்க சொன்னீங்க, அவங்கள எல்லாரையும் பார்க்கணும்ல. இங்க பாரு, உங்க வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் நீ சொல்லி சொல்லி என் மனசுல அவங்கள எல்லாரும் நான் பதிய வச்சுட்டேன். அதனால கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். அதுக்காகவாவது நான் கண்டிப்பா வருவேன், வராம இருக்கவே மாட்டேன். நீ கூட்டிட்டு போயிடுவல்ல, நீ ஏமாத்திட மாட்டல்ல? அடி, இப்போ இல்லை, எப்பவுமே ஏமாத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு வேணும், அதுக்காக கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன்டி. என் லைஃப்ல கிடைச்ச பொக்கிஷம்டி, அது நான் மிஸ் பண்ணுவேனா? மிஸ் பண்ணவும் மாட்டேன், மிஸ் ஆயிடவும் விட மாட்டேன். அதனால ஏமாத்தாம லைஃப் லாங் வருவேன். அங்க எப்படின்னு தான் தெரியல. தெரியும் தெரியும், நீ கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன்னு தெரியும். கதிர்னா கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவானு தெரியும். அதனாலதான் நம்பி கூட வரேன். இப்போ இல்ல, எப்பவுமே கூட வர நான் ரெடியா தான் இருக்கேன். அப்படியா? இது போதும். இந்த நம்பிக்கை இருந்தா கதிர் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவோம். சரி, கண்டிப்பா ஈவினிங் ரெடியா இரு, கூட்டிட்டு போறேன். அப்படியா? தெரியும் தெரியும், கதிரை பத்தி எனக்கும் தெரியும். சரி சரி, இங்க பாரு, நான் கிளாஸ் முடிஞ்சதும் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், அங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க, சரியா? ஏன்னா கிளாஸ் இங்க இருந்து போனா, காலேஜ்ல இருந்து போனா பசங்க எதனா நினைப்பாங்க, அதனால நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன பிக்கப் பண்ணிக்க, ஓகேவா? கண்டிப்பாடி, நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். வந்ததும் வந்துடு, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத. ஏன்னா நிறைய இருக்கு, நிறைய சொல்லத்துக்கும் இருக்கு, நம்ம பேசுறதுக்கும் நிறைய இருக்கு. வந்துடு, வந்துடி, வந்துடு. எனக்கு உன்கிட்ட நிறைய பேசுறதுக்கு இருக்குடா. கண்டிப்பா என் மனசுல இருக்கிறது இன்னைக்கு எல்லாமே உன்கிட்ட சொல்லியே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போட நான் விருப்பப்படலை. இன்னைக்கு என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி. லவ் யூடா. இன்னைக்கு கண்டிப்பா என் மனசை உன்கிட்ட சொல்லிடுவேன். ஓய், என்னடி அமைதியா இருக்கா? ஒன்றும் இல்லை, 2 பேரும் மேட்சிங்கா போட்டுட்டு வந்திருக்கோமே, அதான் என்ன ஆச்சரியம்னு பார்த்துட்டு இருக்கேன். அட ஆமால, அது சரி. பிளாக் பிளாக்கு நான் எதாச்சும் போட்டேன், மேடம் எதுக்கு போட்டீங்க? எனக்கு கருப்புனா அவ்வளோ பிடிக்கும், கருப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் பிளாக் போட்டேன். பிளாக் ட்ரெஸ் மட்டும் இல்லை, பிளாக்கா இருக்க எல்லாமே பிடிக்கும். உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன், எனக்கு இது போதுண்டி. லவ் யூ டி ரித்ரோ. சரிடி, நீ கிளாஸ்க்கு போ, ஈவினிங் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், வந்துடு, சரியா? கண்டிப்பா, நான் வராமலாம் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா வந்துடுவேன்.
நீ வராம இருந்துடாத. அப்புறம் அண்ணா வந்தாங்கன்னு அண்ணா கூடவே போயிட்டு போறடா. எது வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுடா. அடி அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அண்ணா வந்தாலுமே சரி, அண்ணா கிட்ட சொல்லிட்டு உன்னை கையோட கூட்டிட்டு போக வேண்டி. இன்னைக்கு நான் கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு உனக்கு நான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை தரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால கண்டிப்பா எல்லாமே கொடுத்துருவேன். நீ இன்னைக்கு வந்துரு, அது மட்டும் போதும், எனக்கு போதுமாடி. அப்ப ஒரு முடிவா தான் இருக்கேன். சந்தோஷம் தான். சரி சரி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு உன்னோட அந்த தேவாங்க கிட்ட சொன்னியா இல்லையா? அடி வேணாண்டி, என் ஆளை தேவாங்கன்னு சொல்லாத. பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவடி, பாத்துக்க. டேய் குரங்கு, இன்னமும் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். அது சரி, இங்க பாரு, நமக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு தெரியும்ல. ஒழுங்கு மாதிரிதான் அவளை கழட்டி விடுற வழிய பாரு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பாத்துக்க. இங்க பாருடி, அப்படியெல்லாம் அவளை கழட்டியெல்லாம் விட முடியாது. அவளும் வேணும், நீயும் வேணும். நான் வேணா ரெண்டுத்தையுமே ஓட்டிக்கிறேனே. ஏன்னா ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அதனால தான் ரெண்டு பேரையும் ஓட்டிக்கிறேன். டேய் குரங்கு, வேண்டாம், என்னை வீணா வெறுப்பேத்தி பார்க்காத சொல்லிட்டேன். இங்க பாரு, ஒழுங்கு மாதிரிதான் அந்த தேவாங்க பிரேக்கப் பண்ற வழிய பாரு. இங்க பாரு, உனக்கும் எனக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு தெரியும்ல. இன்னும் ஒரு மாசத்துல நான் ரிசல்ட்டே சொல்லிடுவேன். எனக்கு இப்பவே தலை சுத்தல், வாந்தி எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு, பாத்துக்க. ஓ அப்படியா? எப்படிடி? என்னடி, ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்கே தலை சுத்தல், வாந்தி, மயக்கமா? பரவாயில்லையே, கதிரப்ப கில்லாடிதான் இல்ல? எருமை என்ன பெருமையா இருக்கா? இங்க பாரு, இதெல்லாம் நினைச்சு நீ பெருமைப்படக்கூடாது, பயப்படணும். இங்க பாரு, எனக்கு மட்டும் வயிறு வீங்கி போச்சு, வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரிதான் அந்த தேவாங்க கழட்டி விடுற வழிய பாரு. எவனே தெரியும், எனக்கு சக்காலத்தைய வரத்துக்கு இருக்கான். அவளு கொண்ட முடியாம விட மாட்டேன் நானு. இங்க பாருடா, அந்த தேவாங்க ஒழுங்கு மாதிரிதான் கழட்டி விடு, இல்ல நான் வெட்டி விட்டுருவேன், பாத்துக்க. கோவப்படும்போது கூட அழகா இருக்குடி என் செல்லமே, தொங்க கட்டி. அது எப்படி? அவளை எனக்கு கழட்டி விட மனசே இல்லை. எனக்கு அவளும் ரொம்ப பிடிக்கும்ல. நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ண. ஒரே இதுல ரெண்டு பேரும் வாழலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நீயும் வந்துரு, அவளும் வரட்டும். கையடா ஏடா கைய இருடி. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரல, உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய கச்சேரியை வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இங்க பாரு, நான் உங்க வீட்டுக்கு வர நேரம் எனக்கு வாமிட் வந்தோ இல்ல தலை சுத்தி மயக்கடிச்சு விழுந்தனும், நம்ம குட்டையெல்லாம் அங்க தெரிஞ்சிடும், பாத்துக்க. நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு நான் சொல்லிடுவேன். இங்க பாருடா, ஒழுங்கு மாதிரிதான் அவளுக்கு கழட்டி விடுடா. சரி சரி, பார்க்கலாம். முதல்ல நீ ஈவினிங் எங்க வீட்டுக்கு வா, அப்பவே உனக்கு தெரிஞ்சிடும் அந்த தேவாங்க நான் கழட்டி விடவா வேணாவான்னு. சரியோடி, இப்ப கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நீ கிளாஸ்க்கு போ. மற்றது நம்ம ஈவினிங் பேசிப்போம். சரியோடி? ஹோய் முண்டக்கண்ணி, லவ் யூடி. ஹோய் ராங்கி, சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? போதும் போதும், கோவத்தை குறைச்சிட்டு கிளாஸ்க்கு போய் கிளாஸை கவனிக்கிற வேலையை பாரு. ஈவினிங் உனக்கு தெரிஞ்சிடும், சரியா? போடி. இப்ப போறேன், ஈவினிங் தான் இருக்கு கச்சேரி, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உங்க வீட்டுக்கு வந்து நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாத்துட்டே இரேன். இங்க பாருடா, மறுபடியும் சொல்றேன், அந்த தேவாங்க கழட்டி விட்டுடா, ப்ளீஸ்டா. சரிடி, பார்க்கலாம். நீ முதல்ல கிளாஸ்க்கு போ, மற்றது நம்ம அப்புறம் பார்ப்போம், சரியா? ஓடுங்க. ஈவினிங் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், வந்துரு, சரியா? பாத்தீங்களா ராஜா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு? எனக்கு இதெல்லாம் பார்க்க வயிறு எரியுது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் இவனை விட்டுட்டு வந்தா இவன் தாடியை வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தெரியவான்னு நினைச்சேன். ஆனா இவன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்னால இதை பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல. நீங்க என்னடா அமைதியா இருக்கீங்க? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. என் கண்ணு முன்னாடி இவ சந்தோஷமா இருக்காதுன்னு நினைக்கும் போது இன்னும் வயிறு எரியுது. என்னை எத்தனை இடத்துல இவ அசிங்கப்படுத்திருக்கான். நீரு அன்னைக்கு ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ அமைதியா இரு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இந்த காலேஜ் மொத்தமும் சேர்ந்து இவங்க முகத்துல காரிய துப்ப போகுது. அது மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் மானம் போயிடுச்சேன்னு இதே காலேஜ்ல தூக்க மாட்டி செத்தாலும் செத்துருவாங்க. பார்த்துக்கிட்டே இரு. அதுக்கான ஏற்பாடு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்.
இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏதாவது பண்ணுங்க ராஜா. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது. அதுவும் என்ன விட்டுட்டு போனவன் இவன் சந்தோஷமா இருக்கானா? என்னை விட்டுட்டு போயிட்டோமேன்னு நினைச்சு ஒரு நாள் வருத்தப்படுவான், ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா இவன் கண்ணுல வருத்தமும் இல்ல, ஒரு ஏக்கமும் இல்ல. இவன் வந்ததுல இருந்து இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எனக்கு இதை பார்க்க பார்க்க ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சது போல இருக்கு. ராணிகா, நீ கவலைப்படாத. இந்த ராஜா இருக்கும்போது இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க நானும் பாத்துறேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. சரி, நம்ம நாளைக்கு காலேஜ் லீவ் போட்டு வெளியில போறோம், ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, மகாபலிபுரத்துல ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன், போயிட்டு வந்துருவோம். பாருங்க ராஜா, ஏற்கனவே நம்ம 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டோம். எனக்கு அதை நினைக்கும் போதே இப்ப பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா எனக்கு இந்த மந்த் இன்னும் பீரியட்ஸ் கூட ஆகல, பயமா இருக்கு. நீங்க வேற அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் போலாம்னு சொன்னா எப்படி? இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கே. இங்க பாரு, சும்மா பயம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வேற அவ்வளவுதான், நான் ரெசார்ட்டை புக் பண்ணிட்டேன், போயிட்டு வரும். சும்மா எப்ப பாரு இங்க காலேஜ்ல இருந்தாலும் மைண்ட் டென்ஷனா இருக்கு. அங்க போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். வா வந்துரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த வேலையில பயமா இருக்கலாம் சொன்னோம், என்னையும் மறந்துரு. நான் உன்னை தூக்கி போட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்கேன், பாத்துக்க. என்ன ராஜா இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்னை விட்டுட்டு போகணும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் உங்களுக்காக தானே அவனையும் விட்டுட்டு வந்தேன். புரியுதுல்ல? அப்ப புரிஞ்சு நடந்துக்க. இன்னொரு வாட்டி என்ன கோவப்படுத்தி பார்க்காத. நாளைக்கு வர, அவ்வளவுதான். இன்னைக்கு இவங்களை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை பார்த்துக்கலாம். சரியா? நீ போய் உன் வேலையை பாரு. இன்னைக்கு இங்க நடக்க போறது என்னன்னு நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். போ. எனக்கென ஏற்கனவே இந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் வானவில்லில் துப்பட்டா வாங்கி வந்து வைக்கட்டா பௌர்ணமிக்கு பவுடர் போடட்டா அழகே கல்வெட்டா நான் சிரிக்க சொல்லட்டா பாதையெல்லாம் பூவா நிக்கட்டா உள்ளே மரங்கள் உண்மை விடாமே பேரத்தான் செதுக்கி வச்சேன் நெஞ்சில் வச்சேன் ஏன் கனவில் ஓ சித்திரம் ஏன் எதிரில்